afternoon, lovely children, are beautiful, gorgeous students of my 6th grade children. So this meeting is for only 6th grade. Only 6th grade. யாராவது எதுக்கு only 6th grade மட்டும் you called for அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா? Here is the transitional classroom changes. Campus changes, அதெல்லாம் வேற. Campus changes, so மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற எஜுகேஷன். rote learning ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? I come to you, my dear. Okay? rote learning அப்படின்னு சொல்லுவாங்க. rote learning என்னது? rote learning. What is rote learning? Hansika தான் நீங்க. Kanishka. What is rote learning? Anybody from this side? What is rote learning? கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாமா? உங்க டைம் கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாமா? 12:45 ஒரு 1:10 வரைக்கும் எடுத்துக்கலாமா? with your permission. ஓகேங்களா? What is rote learning? One good opportunity, we are grabbing that opportunity. உங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல opportunity. We are making use of that in such a way when a parent gets an opportunity, immediately make use of it. Seeing you, your child will influence you. நம்ம அப்பா முன்னாடி வந்து உட்கார்ந்தா அவன் முன்னாடி வந்து உட்காரணுமா? நம்ம அம்மா பேசினா அம்மா பேசிட்டாங்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா? நம்ம அப்பா அம்மா அவங்க கூட சோஷியலைஸ் பண்ணா அவனும் சோஷியலைஸ் பண்ணுவான். நம்ம அப்பா குழந்தைகிட்ட குட் டச் பேட் டச் பத்தி சொல்லணும். நம்ம அப்பா இந்த வயசுல அம்மா அப்பா குழந்தைக்கு தப்புன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு தெரியாத நம்ம என்னமோ சொல்லி கொடுக்குறோம் நம்ம நினைக்க கூடாது. Everything the child knows because they are watching us. They are watching us. நாம அவங்க நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைக்கு தெரியாத போல நினைச்சிட்டு இருப்போம். அவன் எங்கேயோ மொபைல்ல உட்காந்துருப்பான், இல்லை டிவியில உட்காந்துருப்பான், இல்லை புக்கில் உட்காந்துருப்பான், இல்லை படிச்சுட்டு இருப்பான். But each and everything is absorbed by our child. நாங்கள் 2 டீச்சர் கிளாஸ் வந்து பேசினா change. When they go to grade 6, there is again a curve change. சார் சொன்ன மாதிரி 8th முடிச்சுட்டு 9th வரும்போது there is again a curve change and a curriculum change. When they go to 12th, 11th grade, there's a big vertical as well as horizontal change. நம்ம ஒரு parents ஆனாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களானாலும் சரி, நம்ம குழந்தைங்களானாலும் சரி, வீட்டில் வந்து நம்ம பிறந்து வளர்ந்து படித்து கல்யாணமாகி குழந்தைங்க பிறந்து குடும்பம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ when we go through from our childhood to till now, இவங்களுடைய 1 வயசுலேருந்து இப்போ 10 வயசு வரைக்கும், உங்களுக்கு 1 வயசுலேருந்து மேபி 30 வயசு 35 வயசு இருக்கலாம். அதில் பார்க்கும்போது we can see the changes, the curve, that is the horizontal and vertical. ஆமா. So horizontal changeலையும் lot of positive impacts and the vertical changeலையும் lot of positive impacts இருக்கும். இப்போ இப்படியே போற growth வந்து சமநிலையா இப்படியே போயிட்டே இருக்க growth வந்து குட்டா, இப்படி போற growth குட்டா, which is good. This is horizontal, this is vertical. புரியுதா எப்படி போடணும்னு? சாப்பிட்டா இது vertical, இது horizontal. கரெக்ட்டுங்களா? கரெக்டா? What axis is this?
அப்போ இதுதான் என்ன நம்ம சொல்றோம் 90 டிகிரி தானடா 90 டிகிரி and we will say is and the whole sum 360 degree development. So இந்த கவுனையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த கவுனையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கவுல என்னெல்லாம் இருக்கு இந்த கவுல என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கணும். சிலது சமநிலையா இருக்கும் சிலது ஃபாஸ்டா ஸ்டீப்பா போறதாவும்